நமஸ்காரம் நமஸ்காரம் மாவ சிவ அசி மாவ சிவ. வருகிற 3/11/2025 வளர்பிறையில் திங்கட்கிழமை அன்று சோமவார பிரதோஷம் வருகிறது. இந்த சோமவார பிரதோஷத்துல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த ஆன்மீகவாதிகளுக்கும் பெண்களுக்கும் வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கும் இந்த பெண் தெய்வத்தை குலதெய்வமாக கொண்டவர்களுக்கும் சிவபெருமான் அதிகமாக அருள் பாலிப்பார் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் நாம வீடை கொஞ்சம் சுத்தமாக வச்சிருக்கணும். அன்னைக்கு சற்று மாமிச உணவு இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அன்று ஒரு நாள் மட்டும் மது பிரியர்கள் ஒரு நாள் சற்று தள்ளி வைப்பது சாலச் சிறந்தது. அன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, மாலை 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளார சிவன் கோவிலில் இருப்பது மிகவும் உத்தமம். குடும்பத்தில் குழப்பம் உள்ளவர்கள், திருமணம் ஆகாதவர்கள், வெளிநாடே என்னால் போக முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பாஸ்போர்ட்டை அப்ளை பண்ணி திரும்ப ரிஜெக்ட் ஆனவங்க இந்த நாளையில் போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அன்னைக்கு போகும் பொழுது முடிந்த வில்வம் வாங்கிட்டு போகலாம், தயிர் வாங்கிட்டு போகலாம், தேன் வாங்கிட்டு போகலாம், பால் வாங்கிட்டு போகலாம், பஞ்சாமிரதம் வாங்கிட்டு போகலாம், சிவன் கோயிலில் கொடுக்கலாம், தவறு எதுவும் கிடையாது. இறைவனை நம்ம பார்க்க செல்லும் பொழுது வெறும் கையில் போகிறது சற்று தவறு. ஏதாவது ஒரு புஷ்பம், ஒரு கற்பூரம், ஒரு ஊதுபத்தி, ஏதோ ஒன்று நம்ம கொண்டு போயிட்டு தான் நம்ம இருந்தோம். ஒரு ஹாஸ்டலில் இருக்க குழந்தைய போய் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், சும்மா வெறுங்கையை ஆட்டிட்டு போகிறதில்ல, அதுக்கு விருப்பமான தின்பண்டங்கள் வாங்கிட்டு போகிறோம். அதுபோன்று எந்த ஒரு கோவிலுக்கு சென்றாலும் நாம் ஏதாவது ஒரு அந்தந்த கடவுளுக்கு உகந்த பொருட்களை நம்ம வாங்கிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லி கருத்து. ஆகவே எல்லாரும் செய்கிறார்கள். இருந்தாலும் செய்ய தவறியவர்கள் இந்த நாளில் இருந்தாவது நம்ம சற்று அதுபோன்று நடைமுறைக்கு நம்ம கொண்டு வந்தோமா, நமக்கு வரக்கூடிய அன்வான்ட் என்னது செலவுகள், திடீர்னு பார்த்தீங்கன்னா உடம்பு நல்லா இருக்க மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ 1000 ஆட்டோமேட்டிக்காக 1000-2000 நம்ம செலவு பண்ணுறோம். 1000-2000 செலவு பண்ணுறது இருக்கட்டும், இருந்தாலும் நமக்கு மன உளைச்சல் ஜாஸ்தியாயிருது. அதுக்கு ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு ஏதோ ஒரு புஷ்பமோ, ஒரு கற்பூரமோ, 2 தேங்காயோ, ஏதோ பழமோ நம்ம வாங்கிக்கொண்டு போய் கோவிலில் சமர்ப்பணம் செய்யும் பொழுது, இறைவனுக்கு கொடுக்கும் பொழுது நமக்கு அந்த பாவங்கள் குறைகிறது, கர்மா குறைகிறது அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக பார்த்த உண்மை. இதில் நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும் இதை நீங்கள் செய்யுங்க. நம்பிக்கை இல்லாமல் வற்புறுத்தலாக நம்ம செஞ்ச அதில் பலன் ஏதும் இல்லை. ஒரு பேப்பர் இருக்கு, பென்சில் இருக்கு, இந்த படத்தை வரையலாம், இந்த பூக்களை வரையலாம், இந்த மானை வரையலாம், இந்த மாடை வரையலாம், இல்லை அந்த மனுஷனை வரையலாம்னு ஒரு ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் அந்த பிக்சர் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அது நம்மளால வரைய முடியும். அந்த கண்ணோட புருவம், அந்த ஐபால் கூட நம்ம கண்ணுக்குள்ளாரையே நிற்கும். இது என்னன்னு கேட்டா ஆர்வம். அதுபோன்று இந்த ஆன்மீக நாட்டத்திலும் நமக்கு ஆர்வத்தை சற்று வளர்த்தி கொள்ளப்பட்டால் என்னது ஆயுள் நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சான்றோர்கள் சொல்கிறார்கள். இந்த சோமவார பிரதோஷம் அன்று இந்த தேனி பெரியகுளம், கொடைக்கானல் அருகில் இருக்கக்கூடிய பெரியகுளத்தில் ஈச்சமலை மகாலட்சுமி கோவிலில் சிவனுக்கும் அதிகார நந்திக்கும் வெகு விமர்சனமாக இந்த பிரதோஷ பூஜை நடைபெறுகிறது. இதில் நீங்கள் கலந்து கொண்டு இறைவனுடைய அனுகிரகம் பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அன்று வரும் பொழுது விருப்பம் உள்ளவர்கள் புஷ்பம் கொண்டாடலாம். பாலுக்கு ஸ்பான்சர் பண்ண நினைக்கிறவங்க பாலுக்கு பண்ணலாம், இல்லை அன்னதானத்துக்கு ஸ்பான்சர் பண்ணுங்கிறவங்க அன்னதானத்துக்கு ஸ்பான்சர் பண்ணலாம். அதுக்கு உண்டான நம்பரு 9944439027. இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம், தவறு எதுவும் இல்லை. இந்த கோவிலில் என்னன்னு கேட்டிங்கன்னா, கருப்பு நிற ஆடை போட்டுட்டு வந்தால் இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க, கருப்பு வளையல் போட்டுட்டு வந்தால் அலோவ் பண்ண மாட்டாங்க, தலைமுடியை விரிச்சு போட்டுட்டு வந்தால் இந்த கோவிலில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆகவே முடிந்தவரை நிர்வாகத்தோடு ஒத்துழைப்பு தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஏன் தலையை விரிச்சு போட்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தால், நாம் தலை விரிச்சு போட்டு வரும் பொழுது காற்றுல தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு முடியானது நேராக கோவிலில் போய் சன்னிதானத்தில் விழுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தவங்க மேலே விழுவறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே முடிஞ்சவரை எந்த ஒரு கோவிலுக்கு சென்றாலும் நல்ல
டைட்டாக இருக்கமா ஒரு ஜடையை போட்டுட்டு போனால் என்னன்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே தொந்தரவு இல்லை. வேறு நம்ம பிக்னிக் போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம எப்படி வேணால் ஒரு ஃப்ரீலான்சிங்காக போய்க்கலாம், தவறுதும் இல்லை. இந்த கருப்பு நிறை ஆடை என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே சப்தகன்னிமார்கள் வாசம் செய்வதால் சப்தகன்னிமாருக்கு கருப்பு நிறம் ஒத்து வருவதில்லை என்பதற்காக கருப்பு நிற ஆடைகளை இங்கே அனுமதி கிடையாது. ஆகவே முடிஞ்சவரை இங்கே இந்த கோவிலில் பல நூற்றுக்கணக்கான ருத்ராட்ச மரங்கள், அத்தி மரம், ஆத்தி மரம், வன்னி மரம், மகிழ மரம், இப்படி பல நூற்றுக்கணக்கான மரங்கள், ஒரு 63 வகையான மரங்கள் இந்த கோவிலில் சுத்திலையும் நடப்பட்டு அந்த காற்றை நாம் சுவாசிக்கும் பொழுது இந்த இருதய சம்பந்தமான நோய்களும் குணமாகிறது அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வரவங்க நிறைய பேர் சொல்றாங்க. ரொம்ப 2 பிளாக் இருக்கு, 3 பிளாக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்ல இருக்குன்னு சொல்றவங்க இந்த கோவில இருக்கக்கூடிய பிரகாரங்களை ஒரு 2 சுத்து 3 சுத்து சுத்தி வரும் பொழுது இந்த காத்தை நம்ம இன்ஹேல் பண்ணும் பொழுது, காத்தை மூச்சு காற்றா நம்ம வாங்கும் பொழுது 1-2 பிளாக் கரையுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு வரவங்க எங்ககிட்ட சொல்றாங்க. நம்பிக்கை இருந்தால் நீங்களும் அதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், தவறு எதுவுமில்லை. வாய்ப்புகள் சில நேரம் மட்டும்தான் கிடைக்கும். வாய்ப்புகள் சில நேரம் மட்டும்தான் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை அந்தந்த காலகட்டத்தில் அப்பப்போ நம்ம பயன்படுத்தப்பட்டு நம்ம வாழ்க்கையில முன்னேறுவோம். அன்புடன் டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ராஜன் மாவ சிவ உங்களையும் இந்த சோமவார பிரதோஷத்தில் எதிர்பார்க்கிறேன். அன்புடன் டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ராஜன் மாவ சிவ.